சம்பவங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஞாபகமூட்டுகின்றான். அவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த் கல்லா, இறைவா எங்களை மௌத்தாக்கிறாதே, கொஞ்சம் பிற்படுத்து, நாங்கள் விட்டுட்டு வந்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்வோம் என்று கதறினார்கள், பதறினார்கள், தவித்தார்கள். கல்லா, இறுதி முடிவு நல்லதாக அமைய, இதுக்கு பிறகு உனக்கு சந்தர்ப்பம் கிடையாது என்ற தலைப்பில் சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து, இமாம்களுடைய வரலாற்றிலிருந்து, நல்லோர்களுடைய வரலாற்றிலிருந்து நல்ல சில பலன் தரக்கூடிய கருத்துக்களை இங்கே முன்வைத்த சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே ஒரு முஸ்லிமுடைய இலக்கு நாளைய மறுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது. அந்த சுவர்க்கத்தை அடைவதாக இருந்தால் எங்களுடைய இறுதி முடிவு நிச்சயமாக நல்லதாக இருக்க வேண்டும். எவருடைய இறுதி முடிவு நல்லதாக அமைகின்றதோ அவருக்கு சுவர்க்கம் நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. இதை அவர் ஞாபகமூட்டிய ஹதீஸ் எங்களுக்கு விளங்கலாம். சஹீஹ் புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த ஒரு சஹாபி அரபாத் மைதானத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது எஹ்ராமில் இருக்கிறார். தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து கழுத்து முறியப்பட்டு இறந்து விடுகின்றார், மௌத்தாகி விடுகின்றார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை, அவர் எஹ்ராம் அணிந்திருந்த காரணத்தினால் குளிப்பாடச் சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் வாசனை எதுவும் தடவ வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். எஹ்ராம் அணிந்திருப்பவருக்கு வாசனை தடவுவது ஹராம். இதே போன்று ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய தலையை மூடக்கூடாது, அதையும் மூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர் அணிந்திருக்கக்கூடிய இஹ்ராத்தை கொண்டே அவரை கஃனிடும்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபைன்னஹு யுபஅது யௌமல் கியாமத்தி முலப்பியன், அந்த மனிதர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தைகளை சொன்னவராக நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வளமையாக கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹாத்திமா வ அஊது பிக மின் சூஇல் ஹாத்திமா, அல்லாஹும்ம அர்ஸுக்னி தௌபத்தன் நசூஹன் கப்லல் மௌத். இவ்வளவு பிரதமமான 3 பிரார்த்தனைகள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவானுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் தரிபடுத்திவிடு, உறுதியாக்கிவிடு. ஏனென்றால் மனித உள்ளம் பைன இஸ்பஐஹி மின் அஸாபிஇர் ரஹ்மான், ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையே இருக்கின்றது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அதை அவன் நினைத்தபடி பிரட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்லோர்களுக்கு நல்ல வழியிலே பிரட்டி விடுவான், தீயவர்களுக்கு தீய வழியிலே பிரட்டி விடுவான். இரண்டாவதாக கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹாத்திமா, இறைவான உன்னிடத்திலே சிறந்த முடிவை எதிர்பார்க்கின்றேன், கேட்கின்றேன். மௌத்தாகும் போது முடிவு சிறந்ததாக இருக்க வேண்டும். வ அஊது பிக மின் சூஇல் ஹாத்திமா, மேலும் நான் உன்னிடத்திலே தீய முடிவிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். மேலும் சொன்னார்கள், அல்லாஹும்ம அர்ஸுக்னி தௌபத்தன் நசூஹன் கப்லல் மௌத், நான் இறப்பதற்கு முன்னால் அங்கீகரிக்கப்பட்ட நசூஹான ஒரு தௌபாவை எனக்கு நீ தந்துவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். ஏன் இப்படி கேட்டார்கள் சொன்னால், மனிதன் எந்த நேரம் எதை செய்வார் என்பது தெரியாது. மனிதனுடைய உள்ளம் எந்த நிலையில் எந்த அடைவு மாற்றமடையும் என்று தெரியாது. எனவே மௌத்தாகும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்து நிச்சயம். அது இளமையிலும் வரும், வாலிபத்திலும் வரும், முதுமையிலும் வரும். ஏன் தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவாக இருந்தாலும் மரணம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய இந்த மௌத்துக்கு முன்னால்
தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கி கொண்டே ஹுஸ்னுல் ஹாத்திமாவை பெறக்கூடிய பாக்கியத்தை அடைந்து விட்டால் நாளை மறுமையில் சுவர்க்கம் நிச்சயம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எங்களின் அதிகமானவர்களின் நிலைப்பாடு ஹுஸ்னுல் ஹாத்திமாவை எதிர்பார்த்ததாக இல்லை. மாறாக 5 நேரம் தொழுதுவிட்டு ஓடுகின்றோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முழு நேரமும் எமது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே சம்பந்தப்படுவதை பார்க்கின்றோம். வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சம்பாத்தியமாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம் எம்முடைய ரப்பை மறந்து விடுகின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நாவை அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக ஈரமாக வைத்துக் கொள்ள சொன்னார்கள். எனவே எப்போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், நாம் ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது எங்களுடைய ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்கு மிகவும் சிறந்த ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன் ஏராளம். அதில் ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொன்னால் அந்த மனிதன் மீது அல்லாஹு தஆலா 10 விடுத்தம் ஸலவாத்து சொல்லுகின்றான். இப்படி மனிதனுடைய இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். உழைக்கத்தான் வேண்டும், தொழில் செய்யத்தான் வேண்டும், வியாபாரம் செய்யத்தான் வேண்டும், மனிதன் உலகத்தோடு சம்பந்தப்படத்தான் வேண்டும். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த சஹாபிகள் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போகின்றார். போய் சொல்லுகின்றார், அபூபக்கரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்திருக்கும் போது ஈமான் அதிகரிக்கின்றது. நாங்கள் பக்குவமுள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆனால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வீட்டுக்கு சென்று பிள்ளை குட்டிகளோடு தொழில் வாய்ப்புகளோடு உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சம்பந்தப்படும் போது ஈமான் பலகீனம் அடைந்து விடுகின்றதே, ஏன் நான் முனாபிக்காக மாறிவிட்டேனோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகின்றது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய நிலைப்பாடு அதுதான், வாங்க போம், இதுக்கெல்லாம் தீர்ப்பு செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் காருண்ய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் முறப்படுவோம், சொல்லுவோம் என்று சொன்னார்கள். 2 பேரும் சொல்லுகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸாஅத்தன் ஸாஅ, ஸாஅத்தன் ஸாஅ, அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு நேரம், மற்ற நேரம் உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய நேரம். உண்மையிலே நீங்கள் அனைவரும் முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட நிலையிலே இருப்பீர்களேயானால் உங்களுக்கு நீங்கள் பாதையிலே போகும்போதும் வரும்போதும் மலாய்க்காமார்கள் கை கொடுத்து முசாஃபா செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்திலே சோலி அதிகரித்த மனிதன் இருக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். இருந்தாலும் காலையிலே சுபஹ் தொழுகை தொழுதுவிட்டால் அதே இடத்தில் சூரியன் உதிக்கின்ற வரையிலும் இஷ்ராக்குடைய நேரம் வரையிலும் அதே இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். சோழி காரணமாக வெளியே சென்றாலும் கூட அதை ஈடு செய்யக்கூடிய திக்ர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். ஒரு முறை உடைய மனைவி உட்கார்ந்து தொழுகைக்கு பின்னால், சுபஹ் தொழுகைக்கு பின்னால் திக்ரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று அவர்கள் சோழியாக போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போனார்கள். போன இடத்தில் அவர்கள் உட்கார்ந்து செய்யக்கூடிய அந்த திக்ரை, அதுக்கார்களை ஈடு செய்யக்கூடிய ஒரு திக்ரை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மிக இலகுவான ஒரு திக்ர், மிக இலகுவான திக்ர்.
எப்படி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மிக இலகுவான திக்ர். யாருக்கு தான் சொல்ல முடியாது. ஆனால் பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள் அதை எந்த அளவு உயர்த்தி இருக்கின்றது. அதத ஹல்கிஹி அவருடைய படைப்பின் எண்ணிக்கையின் அளவு. வரிதா நஃப்ஸிஹி அவன் திருப்தி அடைகின்ற வரையிலும் அவனை போகின்றேன், துதிக்கின்றேன். வஸீனத அர்ஷிஹி அவனுடைய சிம்மாசனமாகிய அர்ஷின் அளவுக்கு நான் அவனை புதுக்கின்றேன். வமிதாத கலிமாத்திஹி அவனுடைய கலிமாத்துடைய அளவுக்கு நான் அதை துதிக்கிறேன், புகழ்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான ஒரு பிரார்த்தனை செஞ்சார்கள். அந்த பிரார்த்தனை, அந்த துஆ, அந்த திக்ர் அவருடைய மனைவி சுபஹ் தொழுது விட்டு உட்கார்ந்து சூரியன் உதிக்கின்ற வரையிலும் செய்த அதுக்கார்களை விடவும் சிறந்த திக்ர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய கவனம் உலகிலே இருப்பது போல, உலக லாபத்தை அடைவதில் இருப்பது போல, உலக சுகங்களை அடைவதில் இருப்பது போல அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அடைவதற்கு இல்லாமல் இருப்பது தான் வெகும் வேதனையாகவும் கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நாள் காலை தஹஜ்ஜத்தில் இருந்து இரவைக்கு படுக்கைக்கு செல்கின்ற வரையிலும் அவர்களும் பல சோழிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பல யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு மார்க்க விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் அதுதான் அவர்களுக்கு சோழியாக இருந்தது. இருந்தாலும் கூட அவர்கள் அந்த சோழிகளுக்கு மத்தியிலும் சுன்னத்தான தொழுகையை விடவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கைவிடவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்தார்கள். ஏன்? ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அடைவதற்காக. என் வாழ்க்கையில் கண்ட ஒரு அனுபவம், என் வாழ்க்கையில் கண்ட ஒரு அனுபவம். மதீனா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது காலஞ்சென்ற அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள் எங்களை சந்திப்பதற்காக. ஷேக் பின் பாஸ் அவர்களை சந்தித்து விட்டு எங்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். என்னையும் அழைத்து கொண்டு ஷேக் பின் பாஸ் அவர்களை வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கே போகிற இடத்துல அவர்கள் ஒரு முக்கியமான பணியில் ஈடுபட்டு கொண்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு பகல் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு சொற்ப நேரத்தை சந்தோஷமாக கழிப்பதற்காக அதாவது மதீனா நகரை விட்டும் தூர இருக்கக்கூடிய நீரோடு இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு போகின்றார்கள். என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். நானும் போனேன். அதில் காரில் ஏறினதிலிருந்து சுப்ஹானல்லாஹ் அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஃபத்வா கேட்டு வந்திருக்கக்கூடிய கடிதங்கள் வாசிக்கப்படுகிறது. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கார். அதுக்கு பிறகு அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு பேப்பரில் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவையான என்ன செய்திகள் இருக்கின்றன அதை வாசி என்று ஒரு பேப்பராக வாசிக்க சொல்றார், கேட்டுக்கொண்டிருக்கார். ஆச்சரியப்பட்டார். பின்னர் அதுவும் முடிந்த பிறகு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஆரம்பிச்சார். கொரோனா வந்து போய் இறங்கினோம். அசர் தொழுகைக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. அப்போ ஒரு நீரோட, பசுந்தான நீரோட அல்லாஹு தஆலா அந்த பாக்கியமான மனிதனுடைய கையை பிடித்துக் கொண்டு அந்த நீரோடைக்கு அவரை கூட்டி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். கூட்டிக் கொண்டு போனான். அதில் அவர் ஒது செஞ்சார். ஒது செஞ்சுட்டு வந்து அவரே நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அசருக்கு பாங்க சொல்றார். ஒரு மைதானத்தில் இருக்கும்போது, பாலைவனத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்க சொன்னால் அதற்கு மலாய்க்கமார்கள் பதில் சொல்லுகிறார்கள். நாங்கள் 5 பேர் இருந்தோம். பாங்கு சொல்லி அவரே இக்காமத்து சொல்லி அசர் தொழுகை தொழுவித்தார். தொழுவித்து முடிந்த பிறகு
வளமை போல அந்த இடத்திலும் உட்கார்ந்து கொண்டு அதுக்காறுகளை ஓதினார், குர்ஆனை ஓதினார், நல்ல விஷயங்களை செயல்படுத்தினார். எந்த விதமான அதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வெளிப்படவில்லை. ஏன்? ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்காகத்தான் இதைகளை செய்கின்றார்கள். ஆகவே நாமும் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அடைய வேண்டும் என்றால் அதுதான் எங்களுடைய சுவர்க்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய முடிவு. அந்த முடிவு நல்லதாக இருந்தால் தான் சுவர்க்கம் எங்களுக்கு நிச்சயம். அப்படி இல்லை என்றால் சுவர்க்கம் நிச்சயம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிலே பல சம்பவங்களை அல்லாஹு தஆலா ஞாபகம் ஊட்டுகின்றான். காரூனுடைய, ஃபிரௌனுடைய, நும்ரூதிலே சம்பவங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஞாபகம் ஊட்டுகின்றான். அவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த் கல்லா, இறைவா எங்களை மௌத்தாக்கிறாதே, கொஞ்சம் பிற்படுத்து, நாங்கள் விட்டுட்டு வந்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்வோம் என்று கதறினார்கள், பதறினார்கள், தவித்தார்கள். கல்லா, இதுக்கு பிறகு உனக்கு சந்தர்ப்பம் கிடையாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுத்துவிட்ட சம்பவங்கள் குர்ஆனில் ஏராளம் இருக்கின்றன. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமும் எமது வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எதுக்காக வாழுகின்றோம்? இந்த துனியாவுக்காக வேண்டி வாழுகின்றோமா, அல்லது இந்த துனியாவை மறுமை வாழ்க்கைக்கு விளைநிலமாக ஆக்கப் போகின்றோமா? சற்று சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் அழியக்கூடியது, மௌத்தியங்களை நிச்சயம் வந்து அடைய போகின்றது. நாம் என்றோ ஒரு நாள் தன்னந்தனியாக வெள்ளை படைவினால் சுத்தப்பட்டு மண்ணறையிலே வைக்கப்பட போகின்றோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு துணைக்கு யாரும் வரமாட்டார்கள். அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், சிறந்த முறையிலே பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு அழகாக சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து, இமாம்களுடைய வாழ்க்கையிலிருந்து, நல்லவருடைய வாழ்க்கையிலிருந்து கோடிட்டு காட்டினார்கள் படிப்பினை பெறுவதற்காக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமும் இந்த விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். தொழில் செய்யுங்க பரவாயில்லை, வியாபாரம் செய்யுங்க பரவாயில்லை, உலகத்தை சம்பாதிங்க பரவாயில்லை. மனிதனுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்கின்றது, அல்லாஹ் தடை செய்யவில்லை. மாறாக அதுதான் வாழ்க்கை என்று அதிலே மூழ்கி விடாதீர்கள். மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் மார்க்கத்தை படிப்பதற்கும் நல்ல உபதேசங்கள் செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து அவைகளுக்கு காது கொடுத்து கேட்பதற்கும் கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி இந்த கரல் பிடித்த உள்ளத்தை கரல் நீக்கி பரிசுத்தமான உள்ளகமாக மாற்றிக்கொண்டு சிறந்த ஹாத்திமாவை அடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.